உலகம் சுற்ற கப்பல் வாங்கட்டுமா உன் பேரில் உயிரை. நல்ல ஒரு அழகான காணொளி உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன். நீ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சுடர்குட்டி ஃபஸ்ட் டைம் போகிறா, நான் இதோட செகண்ட் டைம் போகிறேன். சுடர்குட்டின்ற அப்பா 3 பேருமே போகிறோம். பாருங்கள் 3 தளம் இது. நாங்கள் உள்ளே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன், காணொலியாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த இடம் சுவிட்சர்லாந்தில் வெல்வேல இருக்குது. நிறைய டூரிஸ்ட் வந்திருக்கணும். அப்பாவையும் பொண்ணையும் பாருங்கள் ரசிக்கணுமா. அவள் சைட்டில் நிற்க எனக்கு பக்கத்து இருக்குது. நல்ல ஒரு மாலை நேரம் தான். சுடர்குட்டிக்கு ரொம்பவுமே சந்தோஷம் இதில் போகிறது. இப்போ டிக்கெட் அடிக்கிறேன். ஷிப்பில் போகிறதுக்கும் சரி 24 மணித்தியால் டிக்கெட் அடிக்கிறோம். அங்கே போனால் தான் தெரியும் இந்த டிக்கெட்டில் போகலாமா என்னன்னு சொல்லி. ஹலோ ஹலோ சரிம்மாங்க. ஹலோ ஹலோ இந்த என்ன இது சொல்லணும் சொண்டை பேங்கு இது அறப்போது சொல்லணும் சுரண்டு சுதந்திர தினம் கொண்டாட போகிறான். நேஷ்னல் டே சுவிஸ் சாப்பிடும். இன்றைக்கு சுவிஸ் நேஷ்னல் டே அண்டு தான் படிக்கிட்டு இருக்கிறோம். சொல்லக்கூடிய எப்படியோ கூட்டிகிட்டு போய் வருவோம்னு சொல்லி வெல்வேக்கு வந்திருக்கிறோம். சுறாக்குட்டியை குளிக்க விட சுறாக்குட்டி குளிக்க மாட்டாவாம். அது சத்தங்க அது கொஞ்சம் கூலாக இருக்குது தண்ணியும், மற்றது சத்தத்தோட இந்த மேலே பாயிற மாதிரி இருக்குது. அவள் குளிக்க மாட்டாவாம், பயப்படுறா. நாங்கள் இப்போ பெரிய அதில் அந்த வெல்வேயில் அந்த லேக்கில் ஒரு ஷிப் கொண்டு ஓடுது, அதில் தான் போக போகிறோம். 2 மாடியா 3 மாடி அங்கே போயிட்டு பார்க்கலாம். இந்த இடத்துல தான் குளிக்க விட குளிக்க மாட்டாவாம். அப்போ விட்டுருக்கு நிற்கிறீங்க. நல்ல ஒரு அழகான இடம். நாங்கள் இப்படியோ லேக்குக்கு போவோம். ஒரே கூட்டமாக தான் இருக்குது. நல்லா போட் ஒன்று போகுது பாருங்க, குட்டி போட் ஒன்று. அது தனியாக ஆக்கள் எடுத்து 2-3 பேர் அப்படி போகிறது. இந்த சைட் எல்லாம் நேஷ்னல் டே தானே சுவிஸ். சைட்டெல்லாம் ஃபுல்லாக ஆக்கலாக தான் இருக்குது. கொடியும் போட்டிருக்காங்க, 3 கொடியும். வாத்துக்கள் எல்லாம் நிற்கிது. இது இங்கெல்லாம் சூரிக் சிட்டி வான்கோஃப் பக்கம். அவங்களாம் நல்ல காற்றா தான் இருக்குது இதில் நிற்கும் போது. அப்பா மகளும் அங்கே போய் நிற்கணும்னு பாருங்கள். என்னையை விட்டுட்டு 2 பேரும் அங்கே போய் நிற்கணும். இங்கால வாத்துக்கள் எல்லாம் வெயில் காயினம். சைட்டுக்கு வந்து வெயில் காயினம் எல்லாருமே. அதில் சாப்பாடும் போடுறது. அப்போ அதில் எல்லாமே நிற்கிது. நல்ல க்ளீனாக இருக்குது. ஒரு குப்பையே பார்க்க முடியாது பாருங்க. ஒரு ஷிப் போகுது. இது வேறு தூர இடங்களுக்கு போகிறது. இது அதுதான் இப்போ வழிகிட்டுது. நாங்கள் இதிலேருந்து அடுத்ததுக்கு போகணும். அங்கே அடுத்ததுக்கு போனால் தான் கிட்ட தாழ்வில் அப்படி கிட்ட போயிட்டு வரும். நிறைய தூரம் போகாது. 20-25 நிமிஷம் லேக்கில் சுற்றிட்டு வரும். இதுக்கு பாருங்கள் இந்த லேக்கில் எப்படி செஞ்சுருக்குறாங்கன்னு சொல்லி தண்ணி மேலால் அப்படி பாயிற மாதிரி நல்லா அழகாக இருக்குது பார்க்க. அந்த சின்ன போட்டில் போகும்போது இது கருகால போகும், பெருசில் போகும்போது கிட்ட போகாது. இப்போ நாங்கள் முன்னுக்கு நிறைய ஆக்கள் நிற்கணும். நாங்களும் போய் நிற்க போகிறோம். வெளியே தூரமாக நின்றோம்னு சொன்னால் ஆக்கள் ஃபுல்லாகினா பிறகு 2வது 3வது தடவை தான் போகணும். அதால் முன்னுக்கே போயிடணும். இல்லாட்டிக்கு 20-25 நிமிஷம் வெயிட் பண்ணி தான் அடுத்த ஷிப்பில் போகணும். இதில் ஒரு சிலை ஒன்று இருக்கு பாருங்க, நல்லா அழகாக இருக்குது. நேராக பார்க்கும்போது அப்படி இருக்குது. இதில் குட்டி குட்டி போட் எல்லாமே இருக்குது. இங்கே தனியாக காசு கட்டி எடுத்து ஓடுவாங்க. அப்பாவை தேடி பிடிக்க முடியாது, வீடியோவுக்கு பிடிக்க முடியாது. அதனால் ஒரு வீடியோ எடுத்தாச்சு. சுடர்குட்டி என்ன செய்கிறீங்க? இந்த டைம் வெயிலாக இருக்குது சுடர்குட்டிக்கும். இனிமே எங்களுக்குரிய
ஷிப் வரையில வெயிட் பண்ணுறோம். இங்கால போகுது பாருங்க. இதுலேயும் போகலாம், கிண்டர் வாகன் கொண்டு போகலாம். அது மற்றது சின்ன பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு போகிறது அவ்வளவு நல்ல இல்லை. வெயில் காலத்தில் அவ்வளோ ஒக்கையாக இருக்கும். உள்ளுக்கு போயிருக்கிறேன்னு ஒரு தடவை. அதனால் இந்த பெரிய இந்த சின்ன போட்டில் சின்னாக்களை கூட்டிகிட்டு போகாதீங்க. யாராவது எங்களை வீடியோ பார்த்தா இந்த டூரிஸ்ட் பிளேஸுக்கு போகிறதா இருந்தால் குட்டீஸை கூட்டிகிட்டு போகாதீங்க. இதுக்குள்ளே இந்த பெரிய ஷிப்பில் போகலாம். ஓகே, இப்போ வருகுது நாங்கள் போகிறதுக்குரிய ஷிப் வருது பாருங்க. இல்லை ஸ்பீக்கரில் சொன்னாங்க வெயிட் பண்ண சொல்லி. 5 நிமிஷமாக 10 நிமிஷம் சொன்னாங்க. அந்த டைமுக்கு வருது. ஏன் வந்து இதில் இருக்கிறார்கள் ஃபுல்லாக இறங்கின பிறகு தான் வெளியே இருக்கிறாங்கள உள்ளே ஏற்றுவாங்க. திரும்பி இதில் ஒரு சிலர் இருப்பாங்க, திருப்பியும் போயிட்டு வர்றதுக்கு இருப்பாங்க. பாருங்க, ஃபுல்லாக க்ரௌடாக தான் இருக்குது. ரெஸ்டாரண்ட் இருக்குது உள்ளுக்கு. மேலே இருந்து பார்க்கும்போது அழகாக இருக்கும். சுற்றி பார்க்கலாம் 3 பக்கமும். அதனால் போட்டி போட்டு முன்னுக்கு போயிட்டு மேலே இருந்து பார்ப்பாங்க. அந்த மேலே இருக்கிறாங்க அதுக்கு நேரம் கீழே 2 இடத்தையுமே இருக்கலாம். சைடில் நல்ல வெயில் தான் அடிக்குது. இப்போ நாங்கள் உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு பார்க்கலாம். உள்ளுக்கு வந்தாச்சு. இந்த சைட்டில் நிற்கும் போது பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி சைட்டில் நிற்கலாம். எந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கலாம். சைட்டாலெல்லாம் அந்த பில்டிங்கள் அந்த தூரம் தெரிகிறது, மேலே வீடுகள் சின்ன இறங்கி குளிக்கிறது இருக்கு. எப்படி செஞ்சுருக்கு பார்த்தீங்களா சின்ன. இது வந்து ஒவ்வொரு இடம் சொல்லும் அடுத்தது எந்த இடம் வருதுன்னு சொல்லி. அதில் இறங்குறாக்கள் இறங்கலாம், ஏறுறாக்கள் ஏறலாம். இந்த சைட் எல்லாம் குளிக்கிறதுக்கு நல்லா அழகாக செய்திருக்கிறாங்க. பார்க்கும்போது அவ்வளோ அழகாக தான் இருக்குது. சுடர்குட்டிக்கு அவ்வளவு சந்தோஷம். நீங்கள் வந்ததே சுடர்குட்டிக்காகத்தான். அவள் கூட்டிகிட்டு போய் அவளோட இப்படி எவ்வளோ சந்தோஷப்படுறான்னு பார்க்குறதுக்காகத்தான் வந்தது. அம்மா தீத்தி விடட்டா, அம்மா தீத்தி விடட்டா, இதுதாங்க அம்மா தீத்தி விடு. மெனு கார்ட் இருக்குது, அதில் வச்சுருப்பாங்க. எங்களுக்கு தேவையானதை ஆர்டர் பண்ணிக்கொள்ளலாம். அடிக்கிற வெயிலுக்கு நல்ல வகையாக இருந்துச்சு. அப்போ ஐஸ்கிரீம் தான் சாப்பிடணும் போல இருந்துச்சு. ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணிட்டோம். வெனிலாவும் ஸ்ட்ராபெரியும் ரெண்டும் சேர்ந்து தான் ஐஸ்கிரீம். 4 ஃப்ராங்க் 50 ராப்பன். நல்லா இருந்துச்சு. ஒரு 25 நிமிஷத்துக்கிட்ட இந்த லேக்கில் அப்படியே சுற்றிட்டு திரும்பும். இந்த ஷேப் ஸ்லோவாக தான் போகும். மனசுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும்
யாருக்குண்டாலும் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நல்ல ரிலாக்ஸாக இருக்கும். அப்பாவையும் பொண்ணையும் பாருங்க ரசிக்கணும் வழியில். அங்காலையும் நிறைய ஆக்கள் நிற்கணும், ஃபோட்டோஸ் எல்லாம் முடிக்கணும். அங்கால மலை தெரியுது, சுற்றி மலைகள், வீடுகள் என்ன கட்டிடங்கள் அப்படி இருக்குது. அவ ஒரு இடத்துலயே நிக்க மாட்டா, அவ மேல போறாவா. இதால போனோம்னு சொன்னா ஒரு தளத்துக்கு போகலாம், திருப்பி மேல ஒரு தளம் வரணும். நடுவில் ஒரு படிக்கட்டு இருக்கு, அதால போனோம்னா நேரையே மேலதான் போகும் 2வது தளத்துக்கு. எனக்கு இதுல இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு சொல்லி தண்ணிய நடுவால் அப்படியோ தண்ணியை கீறிட்டு போகுது. மேலே மாக்கள் இருக்கணும். மேலே இருக்கக்கூடிய மாதிரி இடம் இருந்தது, ஆனால் சுடர்குட்டியோட இருக்கல மேலே பயத்தில், அதோட பொய்யிலாவும் இருந்தது. அதால் நாங்கள் கீழே தான் இருந்தோம் ரெஸ்டாரண்ட்டில். எப்படி இருக்குன்னு பாருங்க. அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்த இடத்துக்கு வரவ. இப்ப திரும்ப போது சுடர்குட்டி என்ன ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடியல. ஐஸ்கிரீம் இருந்தாலும் அந்த அளவுக்கு ஐஸ்கிரீமை போட்டு சுடர்குட்டி படுத்துற தரவும் மாட்டாவா. தீத்தி விட தான் சாப்பிடணுமா வந்து நிக்கிறா. ஒரு பூத்து எடுத்துக்கிறாவா, சுடக்குட்டி சன்கிளாஸ் போடுறாவா. அப்பா கையில தட்டுது ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு. நாங்கள் இது 2வது தளத்துல இருக்கிற மேல வந்துட்டோம். பேரங்க வழியை பார்க்க அவ்வளோ அழகாத்தான் இருக்கு. சுடர்குட்டியை இப்போ இறக்கி விடணுமா. சுடர்குட்டியை இறக்கி விட்டா இந்த சிப் ஃபுல்லாக சுடர்ந்த கணக்காத்தான் இருக்கு. அவாக்கு பின்னால நாங்கள் ஓட வேண்டியதுதான். ஒரே ஆட்டமும் தான் சுட பாருங்க. இப்போ ஒன்று போகுது பாருங்க, ஒரு ஷிப் ஒன்று போகுது. இதுதான் 2வது தளம். இதுக்கு மேலே பாருங்க போட்டிருக்கணும், இந்த வெயில் பிடிக்காம மேலே போட்டிருக்கணும். இப்படி இதுதான் லாஸ்ட். மேலே இருந்து பார்க்க அவ்வளோ அழகாக தான் இருக்குது. நேர பார்க்கும்போது அப்படி தான் இருக்கு. சுடர்குட்டிக்கு தான் ஒரே ஜோலி. அப்பா யோசனையில உட்கார்ந்துருக்கிறாரோ வெளியே ரசிக்கிறேன். வெயில் என்னபடியா வெளியே அவ்வளவு கிளியரா எடுக்க முடியாம நாங்கள் இருந்த சைட் அப்படி மட்ட பக்கம் இருந்தால் ஓரளவு நல்லா இருந்திருக்கு எடுக்கும்போது. இப்போ பாருங்க, இப்போ அழகா இருக்கு வெளியே பார்க்கும்போதே. இந்த காணொலியை வளர்ந்து சுடர்குட்டி பார்க்கும்போது சுடர்குட்டிக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சின்ன வயசில் இப்படியெல்லாம் போயிருக்கிறேன்னு பார்த்துருக்குறேன்னு சொல்லி. இப்போ பாருங்க, இதால் இந்த படியில் போனால் நேராக 2வது தளத்துக்கு தான் போகலாம். குட்டி போட் போகுதாங்க பாருங்க. சொல்ல இங்கே பாருங்க, இந்த குட்டி போட் போகுது. என்ன போகுது? குட்டி போட் போகுது. குட்டி போட் போகுது, குட்டி போட். சுடர்குட்டிக்கு இப்ப இறக்கி விடட்டுமா, வெள்ளாட மூடணுமா, இவ்வளோதே இருக்க மாட்டாவா. ரெண்டாவது போகுது.
Ladies and gentlemen, in a few minutes we will be arriving at Zurich. வெளியாக்கள் குளிக்கணும் போட்டில் போயினோம் குட்டி குட்டி அடிக்கிற வெயிலுக்கு எல்லாருமே இந்த லேக்கில் தான் இருக்கணும். நாங்கள் இப்போ இறங்குற இடத்துக்கு கிட்ட வந்துட்டோம். வெளியே இறங்கிட்டு பார்க்கலாம். நாங்கள் இப்போ இறங்குவோம். நாங்கள் வந்துட்டோம் வெளியே. இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த முறை காணொளியில் பார்க்கலாம். இன்றைக்கு சுவிஸ் நேஷனல் டே என்றபடியாக இவ்வளவு இப்போ நாங்கள் திரும்பி வரும்போதும் பார்த்தா அதிகளவான மக்கள் இங்கே பாருங்க இந்த லேக் சைட்டோடையே இருக்கணும். பை டீ சொல்லுங்க.